ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ரோகிணி எந்த விஷயத்தை இவ்வளோ நாளாக வீட்டில் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருந்தாங்களோ அந்த விஷயம் இப்போ முத்துவுக்கு தெரிஞ்சிடுச்சு. மீனா, உங்களுக்கு 7 நாள் டைம், அதுக்குள்ளே நீங்கள் வீட்டில் விஷயத்த சொல்லணும், அப்படி இல்லைன்னா நானே சொல்லிடுமா அப்படின்னு ஆல்ரெடி ரோகிணி கிட்டே சொல்லியிருந்தாங்க. இது விஷயமா ரோகிணி மீனா கிட்ட 2-3 டைம் எக்ஸ்கியூஸ் கேட்டு பார்த்தாங்க. நான் பொறுமையாக சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. ஆனால் மீனா என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் முத்துவுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி கூட ரோகிணி மீனா கிட்ட போய் நின்றுக்கிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது முடியலை. இப்போது முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பயங்கரமாக போய் குடிச்சிட்டு வந்து வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சிட்ருக்காங்க. அப்போது ஏங்க என்னாச்சு அப்படின்னு ரோகிணியை பார்த்து கிட்ட முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாரு. அப்போ மனோஜ் இருந்துக்கிட்டு, என்னடா ஏன் அவளை பார்த்து முறைச்சிட்ருக்க அப்படின்னு. டே, இவ பேர் ரோகிணிடா, கல்யாணி அப்படின்னு சொல்லவும் ரோகிணிக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே ஒன்றுமே புரியல, குழப்பம். ரோகிணியை விட மீனாவுக்கு தான் இதில் அதிர்ச்சி. ரோகிணி மீனாவை பார்க்கவும், மீனா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு தலையாட்டவும், அப்போ தான் என்ன முத்தோ ஏதோ சொல்லிட்டுருக்கீங்க, என்னை பார்த்து கல்யாணின்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு திக்குன்னு அப்படியே முழிச்சிக்கிட்டே நம்ம ரோகிணி கேட்கவும், பொய் சொல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து கோவம் வருது. என்னடா ரோகிணியை பார்த்து என்னென்னமோ சொல்லிட்டுருக்கான். அப்பா அம்மா என்ன இது, இவனை எதுவும் கேட்க மாட்டிங்களா, பகல்லே குடிச்சிட்டு வந்து இப்படி உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்கோம். மனோஜோட சட்டையை பிடிச்சி, நீ தாண்டா முட்டாளு, என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது, நான் ஒன்றும் குடிச்சிட்டு வந்து உளறிட்டு தெரியல, நான் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீ என்ன சொல்லிட்டு இருக்க இப்போ அப்படின்னு மனோஜ் இங்கே முத்துவை பார்த்து கேட்கவும், அப்போ தான் ஏங்க இவனுக்கு என்னாச்சு, இவனை கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்குறீங்களா அப்படின்னு விஜயா சொல்லவும், என்ன ஆசை மருமகளை துபாய் மருமக அப்படி பணக்கார வீட்டு போகணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்களே, முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து இவ போய் பணக்கார வீட்டு போகணுன்னு போய் சொல்லுது, அதுக்கப்புறமா இவ அப்பா செத்து போயிட்டான்னு ஃபோன் பண்ணது, கல்யாணி செத்து போயிட்டான்னு போய் சொல்கிறது, ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம எல்லாரையும் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன தில்லுமுள்ள வேலை பண்ண வேண்டியதோ வீட்டில் அத்தனையும் தில்லுமுள்ள வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே போனா போட்டோன்னு மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கல்ல, எல்லாம் நமக்கு பெரிய அப்பா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கவும், ஏங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. மீனா, உனக்கு ஒன்று தெரியுமா, இவ பேர் கல்யாணி, கிருஷி வேறு யாரோட பையனோ இல்லை, இவளுடைய பையன்தான், இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இது கேட்டு மீனா அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு தான். அப்போது என்னங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. என்ன மீனா உங்களுக்கு எப்படி தெரியும்னு என்ன பார்த்து கேட்குறேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஏங்க அந்த அர்த்தத்தில் கேட்கல, உங்களுக்கு எப்படி தெரிய வரும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், அப்போ தான் முத்து இருந்துக்கிட்டு, ஆமாம் மீனா, நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை, இப்போ தான் இவளுடைய கல்யாணம் ஆன ஃபோட்டோ இவள் புருஷனையும் செத்து போன புருஷனையும் பார்த்துட்டு வரேன், அது மட்டும் இல்லாமல் இவருடைய மூத்தார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க ரோகிணி. அப்போது என்னடா என்னமோ உளறிட்டு இருக்க, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு விஜயா கேட்கவும், ஆமாம்மா இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுடைய புருஷனையும் அவங்களுடைய கல்யாண ஃபோட்டோவையும் இப்போ பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு வரேன், இவளோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு நம்ம கிட்ட எல்லாருமா சேர்ந்து பித்தளை ஆட்டம் ஆடி இருக்காங்க, அன்னைக்கு ஃபோட்டோ கொண்டு வந்தாலே என் அப்பா செத்து போச்சு அப்படின்னு, அந்த ஃபோட்டோ கூட அவருடைய அப்பாவோடைய ஒரிஜினல் ஃபோட்டோ கிடையாதுமா அப்படின்னு எல்லாம் முத்து சொல்லவும் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னடி இவன் சொல்றது அப்படின்னு. ஆண்டி முத்து ஏதோ உளறிட்டு இருக்காரு அப்படின்னு. என்ன ரோகிணி, எல்லாமே அதான் வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மீனா சொல்லவும், மீனா என்ன மீனா நீங்களும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. மீனா, ஆமா மீனா நீ கரெக்டா சொல்ற, எல்லாமே வெளி வந்துடுச்சு, இதுக்கப்புறம் பார்லர் அம்மாவால் போய் சொல்லி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. நான் போய் இன்னும் பார்லர் அம்மான்னு கூட்டிட்டு இருக்கேன் பாரு, என்ன அதுவும் உண்மைதானா இல்லை அதுவும் பொய்யா அந்த வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும், இல்லை முத்து அதெல்லாம் இல்லை, நான் உண்மையிலேயே பார்லர் வேலை தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு. எப்படியா அது ஒன்று தான் உண்மையாக இருந்திருக்கு போலையே, மற்றது எல்லாமே உன் வாழ்க்கையில் பொய் தானே அப்படின்னு முத்து சொல்லவும் இங்கே அதிர்ச்சி ஆகுது நம்ம ரோகிணிக்கு. மொத்தோ நீங்கள் ஏதோ உளறிட்டு இருக்கீங்க, யாரையோ பார்த்துட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே ரோகிணி ஏதோ சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. டேய் நீ சொல்கிற மாதிரியெல்லாம் ரோகிணி இருக்காது, அப்படியெல்லாம் ரோகிணி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்லவும், டேய் நீ தாண்டா முட்டாளாக இருந்திருக்க, நீ இவ்வளோ முட்டாளாக இருக்கிறதுனால தான் பார்லரமா உன்னை நல்லாவே ஏமாற்றி லவ் பண்ணுற பேரில் இந்த வீட்டுக்குள்ளே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடுச்சு. இன்னுமா உனக்கு புரியலை, கல்யாண விஷயத்தில் போய் கல்யாணம் ஆயிடுச்சின்னு மறைச்ச போய் அதுக்கப்புறம் அப்பா செத்துறது கிறிஸ்டி இருக்கிறத மறைச்சது
எவ்வளோ பொய் சொல்லியிருக்கு, இதெல்லாம் பெரிய விஷயமாடா, நீ தாண்டா முட்டாளாக இருந்திருக்க அப்படின்னு முத்து சொல்லவும், இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் முத்து அப்படின்னு அண்ணாமலை முத்துவை பார்த்து கேட்கவும், அப்பா நான் ரெகுலராக ஒரு சவாரி போயிட்டு இருக்கப்ப அதான் முருகன் இருக்கால அவன் பிடிச்சி கொடுத்த சவாரி, அப்போ கூட நான் அந்த சவாரி ஏற்கனவே ஓட்டியிருக்கேன்ப்பா. இப்போ அவங்க ஊரில் வந்திருக்காங்க, ஊர்லேருந்து என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் போடணும், அங்கே போயிட்டு ஊருக்கு கிளம்பணும், ட்ராப் பண்ணணும் பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வர சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் போயிருந்தேன். ஃபோட்டோ ஃப்ரேம் போடணுன்ற இடத்துல தான் நான் அந்த ஃபோட்டோவையும் ஃப்ரேமையும் பார்த்தேன். அந்த அவர் ஃப்ரேம் போட வந்தவர் வேறு யாரும் கிடையாதுப்பா, அவருடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டேன்ப்பா நான் அங்கேயே அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. இதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. முத்து என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு. ஆமாப்பா எல்லாமே உண்மை, செத்து போயிட்டு தான் தோ கல்யாணியோட புருஷன் அவருடைய அண்ணன் தான் அங்கே ஃபோட்டோ வந்திருந்தாங்க, இவங்களுடைய மாமா ஒய்ஃபும் அப்படின்னு சொல்லவும், இங்கே அதாவது இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி நம்ம ரோகிணிக்கு. இதை கேட்ட உடனே அப்போது மீனா ஏங்க நீங்கள் வேறு யாராச்சும் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்க போகிறீங்க அப்படின்னு மீனா ஒரு பேச்சுக்கு கேட்குறாங்க. அப்போ ரோகிணி டக்குன்னு மீனாவை பார்க்குறாங்க. அப்போது என்னடி அப்படின்னு மீனா பார்த்து ரோகிணி கேட்கவும் ரோகிணி அமைதியாயிடுறாங்க. மனோஜ் அதுக்கப்புறம் அண்ணாமலை கிரிஷ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ரோகிணியவே பார்த்து கேள்வி கேட்குறாங்க. விஜயா, முக்கியமாக விஜயா, என்னடி நீ இவ்வளோ விஷயத்துலையும் பொய் சொன்ன மாதிரி இதுலேயும் நீ பொய் சொல்லி வச்சிருக்கியா, அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே விஜயா தலையை அடிச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்டவளை பணக்கார வீட்டு மருமகன் நான் ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன், என் பையனை லவ் பண்ணி ஏமாற்றி அவனை கைக்குள்ளே போட்டுட்டு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு எங்கள் எல்லாரையும் ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்ட. அப்போது நீ சொல்லிட்டு இருந்த எல்லாமே பொய் தானா, இதுவும் பித்தலாட்டமா, அந்த குட்டி சத்தம் உன்னோடைய பிள்ளையா உன் வயிற்றுல வந்ததா, எப்படிடி இவ்வளோ பெரிய விஷயத்த எங்கள் எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ சாதாரணமாக மறைச்சிருந்த, இந்த வீட்டுக்குள்ளேயே அவனை வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இந்த பையன் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இதுக்கு தான் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தியா அப்படின்னலாம் வந்து விஜயா கேட்கவும், அண்ணாமலைக்கு இதெல்லாம் கேட்க பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா ரோகிணி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. அங்கிள் அது வந்து அப்படின்னு உடனே அப்படி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிடுறாரு. அப்பா என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படின்னு. அப்போது ஓடி வந்து மீனா தண்ணி கொடுக்குறாங்க. மாமா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. ஏங்க ஸ்ருதி ரவி எல்லாருமே என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக ரோகிணியை பார்த்து கேட்டுட்டு இருக்கோங்க. சே இவ்வளோ கேவலமானவங்களா நீங்கள், இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏதோ சின்ன சின்ன பொய்களை சொல்லியிருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு கல்யாணத்தை அமைச்சிக்கணுன்றதுக்காக, ஏதோ நமக்கு ஏழையாக இருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு பொய் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் கல்யாணம் ஆனதையே மறைச்சி உங்களுக்கு கிறிஷ் ஒரு குழந்தை இருக்கான் அதையே மறைச்சிட்டு நீங்கள் மனோஜை கல்யாணம் படிக்கிறீங்களே, ஏன் உங்கள் லவ் பண்ணவருக்கு கூட நீங்கள் உண்மையாக இல்லைல்ல அப்படின்னு இங்கே ஸ்ருதி பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன மனோஜ் இதெல்லாம் உனக்கு இந்த விஷயத்தில் ஒன்று கூட தெரியாதா, இல்லை உனக்கும் தெரியுமா, நீயும் எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டியா அப்படின்னு ரவி பார்த்து கேட்குவோம். இதெல்லாம் இவன் சொல்லி தாண்டா நானே அப்போ கேட்குறேன், இது உண்மையாக போயான்னு தெரியாமல் நானே குழம்பி போய் நின்றுட்டு இருக்கேன். ரோகிணி எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன், இவன் தான் ஏதோ உளறிட்டு இருக்கா அப்படின்னு. இன்னும் எதுடா நான் உளறிட்டு இருக்கணும், எனக்கு இதுக்கு மேலே உளறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது உடனே இப்போவே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அது கேட்ட உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு முத்து வேண்டாம் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எதுக்கு இப்போ வேணான்னு சொல்கிறீங்க, நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கல, அது இங்கே எல்லாரும் முன்னாடி நான் நிரூபிக்கணும்ல அப்படின்னு. இல்லை முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெட்ட வெளிச்சத்துக்கு ஆனதுக்கப்புறமா அவங்க இங்கே வீட்டுக்குள்ளே வந்தால் இன்னும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு. பயப்படியா, இன்னும் என்னென்ன விஷயத்த மறைச்சி வச்சிருக்கேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்கவும், மீனா முத்துக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. என்னை எல்லாரும் ஒரு நிமிஷம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. திடீர்னு மீனா எதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு எல்லாரோடைய கவனமும் மீனா மேலே போகுது. அப்போது என்னடி நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் எப்படி சொல்லிட்டு இருக்க, என்ன நீ அவ்வளோ மாதிரி ஏதாச்சும் மறைச்சி வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு. அவ்வளோ மாதிரியெல்லாம் என்னால் எதையும் மறைச்சி வச்சு வாழ முடியாது, இவளை பற்றின விஷயம் தெரிஞ்சுட்டு அதையே நான் மறைச்சி வச்சுருக்கேன், அதுவே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முத்து இருந்துக்கிட்டு என்ன மீனா அப்போது உனக்கு எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு முத்து கேட்கவும், ஆமாங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, ஊருக்கு போயிருந்தப்பவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்பத்துலேருந்து தான் நீ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருக்கியா, ஏன் மீனா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. அப்போது கிறிஷோட இவ சாக போகிறா அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்லவும், ஓ நீ தான் எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறவளாச்சே, கிறிஷோட உயிரை காப்பாற்றுறதுக்காக மறைச்சிட்டு இருந்தல அப்படின்னு. சரி விடுங்க, இப்போ தான் எல்லாமே தெரிஞ்சிடுச்சுல, மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போது
மீனாவே நீ சொல்ல விடாமல் மறைச்சி வச்சிருக்க, இவ்வளோ நாளாக அவள் வாயை அடைச்சி வச்சிருக்க அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருப்ப அப்படின்னு முத்து இங்கே ரோகிணியை பார்த்து பயங்கர கோவத்தோட திட்டிகிட்டு இருக்கவும், அப்போது இன்னும் என்னடா இவ்வளோ ரோகிணி ரோகிணின்னு சொல்லிட்டு இருக்கா, அதான் இவன் உண்மையான பேர் கல்யாணின்னு சொல்லிட்டல, உயிரோடு இருக்கிறவளவே செத்துட்டதா, நீ என்னமெல்லாம் ட்ராமா போடலாம், என்ன தெரியலடி, அவளுடைய அம்மா செத்து போயிட்டு தான் நீ அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க. ஓ அப்போது இந்த வீட்டுக்குள்ளே அவனை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு தான் மனோஜடியும் உன் கூடயும் 2 பேரோடு சேர்ந்து நல்லா பழகு வச்சியா, அவனை நிரந்தரமாக இந்த வீட்டிலே வச்சிருக்கணும் அப்படின்னு. ஓ இப்போ தான் எனக்கு புரியுது, அவள் பாட்டிக்காரி எதுக்கு இந்த வீட்டிலே இருக்கட்டும், அவள் இங்கே இருக்க தான் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. அந்த பையன் இந்த பூ கட்டுறவன் மேலேயும் எவன் மேலேயும் கொஞ்சம் பாசமாக இருந்துச்சு, அதே காரணமாக வச்சு அவளுடைய அம்மா செத்து போயிட்டானே, இந்த வீட்டுக்குள்ளே உன் அம்மாவை வச்சு இங்கே விட்டுட்டு போக சொல்லிட்டால, இனி நிரந்தரமாக அவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. உன் அம்மாலாலேயும் வயசாகுது, அவளாலையும் பார்த்துக்க முடியாது, நீயே இனிமேல் உன் பையனை பார்த்துக்கணும் அப்படின்னு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கல அப்படின்னலாம் சொல்லிட்டு விஜயா இங்கே ரோகிணியை பார்த்து கேட்கவும், அப்போது அதுக்காக கூட்டிகிட்டு வரல அத்தை, இவ்வளோ கிருஷ்ண இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு ரோகிணியே வீட்டில் விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன். அவள் முடியாது, மனோஜ் கிருஷ்ண ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் சொல்ல முடியும் அப்படின்னு நாடகம் ஆடி ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் கிருஷ்ண முதல்ல இங்கே இருந்தால் தானே அவர் கூட சேர்ந்து பழக முடியும் அப்படின்னு தான் நான் தான் கிருஷ்ண இந்த வீட்டுக்குள்ளே வர சொன்னேன். ஆனால் அதுக்காக செத்துட்டதா சொல்லி பிளான் போட்டதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத கிருஷ்ண இந்த வீட்டுக்கு வரதுக்கு நான் ஒரு காரணம், அவ்வளோதான் அப்படின்னு மீனா சொல்லவும், நீயும் இவளோட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருந்தல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்த்து கேட்கவும், என்ன மீனா அதெல்லாம் என்கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லவே இல்லை, இங்கே பாரு மீனா, அப்போது பார்லராமாக்கும் உனக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து கேள்வி கேட்கவும், மீனா ஆடி போயிடுறாங்க. இப்போ ரோகிணியோட வாழ்க்கையால் இப்போ மீனாவோடைய வாழ்க்கை ஊஞ்சல் நிற்கிது. இப்போ ரோகிணி சொல்ல பொய்யால மீனாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க சொன்ன பொய்யாலையும் இப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க முத்துக்கிட்ட. முத்து முதல்ல விஷயம் தெரிஞ்சிடுச்சு மீனாக்கு அப்படின்ன உடனே எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்களே அப்படின்னு அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போனவர் தான் முத்து. ஆனால் இந்த விஷயம் இப்போ நம்ம மீனாவுக்கு தெரிஞ்சு அதுக்காக அவங்களும் ஆரம்பத்துலேருந்து கிருஷ் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிறைய பொய்களை சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து முத்து மீனாவை பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு. என்னம்மா மீன் அதெல்லாம் நீ இது வரைக்கும் வீட்டில் பொய்யா சொன்னதில்ல, எல்லார் மேலேயும் ரொம்ப மரியாதையாக இருக்க, நீ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக அப்படின்னு எல்லாரோட உன்னை தான் நான் உதாரணமாக எடுத்துகிட்டு இருந்தேன், நீ இப்படி எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கிய மீனா, உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு அண்ணாமலையும் மீனாவை பார்த்து கேட்கவும், மீனாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல, அப்படியே வருத்தப்பட்டு கண் கலங்கி நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே முத்து, உன்னை நான் அப்புறம் கவனிச்சிக்கிறேன், என்ன பரலாதம்மா, என்ன திட்டத்தோடு இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்திருக்க அப்படின்னலாம் கேட்கவும், முத்து எல்லாரும் என்ன முதல்ல மன்னிச்சிடுங்க, முத்து சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ரோகிணி அப்போ தான் அவங்க வாயாலே எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா கோவப்பட்டு இங்கே அப்படியே நகர்ந்து போய் நின்றுடுறாங்க மனோஜ். அப்போ ஸ்ருதியும் ரவியும், முத்து நீங்கள் மீனா மேலே இதுக்கு இப்போ கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, இவ பண்ண தப்பால் மீனா என்ன பண்ணுவாங்க, மீனா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பால் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவங்க, அவங்கள நம்பி தான் இப்போ கிருஷோட உயிரை காப்பாற்று தான் மீனா அப்படி அவங்களுக்கு எதிராக, அதாவது அவங்க கூடவே சேர்ந்து மீனாவும் போய் சொல்ல வேண்டியதாக இருந்திருக்கு. ஏன்னா மீனாவோட சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா அவங்க பண்ணது சரிதானே அப்படின்னு ஸ்ருதி மட்டும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அண்ணி என்ன நீ இதெல்லாம் நம்பவே முடியல, முதல்ல இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் எவ்வளோ கோவத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள், ஏன் எங்களுக்கு கூட அவங்க மேலே இவ்வளோ கோவம் வருது, இப்படி எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்காங்களே அப்படின்னு, ஏன் இவ்வளோ பொய் சொல்லி அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஏன் நீங்களும் சொல்லாமல் விட்டுட்டீங்க, ஸ்ருதி சொல்கிற மாதிரி கிருஷ்காகவா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ்கிட்டையும் ரவிக்கிட்டையும் மீனா அதே தான் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கிருஷ்காக மட்டும்தான் இந்த விஷயத்த நான் வெளியில் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு. அப்போது விஜயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாரையும் ஏமாத்திருக்கேடியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு அரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரோகிணியை. அத்தை என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி அப்படின்னு காலில் விழுகிறாங்க. என் காலில் விழுகிற தகுதி கூட உனக்கு கிடையாதுடி, ஏகப்பட்ட பொய்ய சொல்லி என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டல, எப்போவோ உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு என் பையனுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் போனால் போகட்டும் அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டு நீ பெரிய ஆர்டர் வாங்கி கொடுக்குறேன், என் பையனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு
விஜயா ரோகிணியை பார்த்து பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டே இருக்காங்க. இனி இந்த வீட்டுக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும், அதே தான் நானும் சொல்ல வரேன். இவ்வளோ ஃப்ராடுத்தனத்தை பண்ணி நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க. இனி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு. ஏடா டே மனோஜ், வாயை பார்த்துக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கேன். இவ்வளோ பேசுகிறோமே நாங்கள் எல்லாருமே, ஏதாச்சும் ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறியாடா நீ அப்படின்னு. டே நீ சொன்னதுலேருந்து அதிர்ச்சியில் நானே நின்றுட்டுருக்கேன்னா, ரோகிணி என்ன இதெல்லாம்? அப்போ நீ என்னை ஏமாத்திட்டே, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சா? எப்படி ரோகிணி கல்யாணம் ஆனதை மறைச்சி என் கூட சேர்ந்து இவ்வளோ நாளாக நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். உன்னை நம்பி நானும் வேற உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கட்டின புருஷன் என்கிட்டயே நீ உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் கேட்கவும், அப்போது அண்ணாமலை இருந்துக்கிட்டு, என்னம்மா ரோகிணி ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லுங்க அப்படின்னு. அப்பா அதான் இவளுக்கே எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறா. நான் சொல்கிறேன் இன்னமும் நீங்கள் நம்பலையாப்பா அப்படின்னு. அப்போ தான் முத்து ஃபோன் பண்ணி அந்த ஆளை வர சொல்கிறாரு. அதாவது கிறிஷோடைய பெரியப்பாவை வர சொல்கிறாரு. அப்போது அவங்களுமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க கல்யாணி எங்கே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அட்ரஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு. சரி முத்து, நாங்களும் அவளை சென்னைக்கு வந்ததுலேருந்து ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசை, பார்க்காமே முடியாமையே போயிடுச்சு. இப்போ நாங்கள் அங்கே கிளம்பி வரோம். ரொம்ப நாள் கழிச்சு கிருஷ்ணை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போது கல்யாணியை பார்க்கணும், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்பா நாங்கள் எல்லாரும் சொல்லதை நீங்கள் கூட நம்ப வேணாம். இதோ இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அப்போது எல்லாருமே கோவத்தோடு இங்கே விஜயாவை பார்த்து திட்டிட்டு இருக்கவும், ஏங்க இந்த விஷயத்த பெருசு பண்ண வேண்டாம். ரோகிணி ஏதோ அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டாங்க, போனால் போகட்டும் மன்னிச்சு விட்டுறாமே அப்படின்னு. என்ன மீனா பேசிகிட்டு இருக்க நீ? என்ன பேசிகிட்டு இருக்க? இது என்ன சாதாரணமான விஷயமா? எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க, இதை மறைச்சிட்டு நீ சாதாரணமாக மன்னிச்சு விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. என்ன நீங்கள் எல்லாரும் மன்னிச்சா கூட இனி நான் இவ்வளோ மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிடுறாரு. விஜயா சொல்லிடுறாங்க, இனி இவ்வளோ யாரும் மன்னிச்சு இவ்வளோ பெரிய விஷயத்த மன்னிச்சு இவ கூடலாம் இனி என் பையனால் என்னால் வாழ வைக்க முடியாது அப்படின்னு. என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? உனக்கு இந்த விஷயம் தெரிய முதல்ல இந்த வீட்டில் சொல்லாமல் இருந்திருக்க பாரு. உன்னதான் முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு இங்கே விஜயா சொல்லிட்டு இருக்காவா. முத்துவுக்கும் மீனா மேலே பயங்கர கோவம் வருது. என்ன மீனா பேசுகிற நீ? ஏதாச்சும் உனக்கு இருக்கா? இவ்வளோ ஃப்ராடுத்தனத்தை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்று வைக்கலாம் அப்படின்னு. மீனா நீங்கள் சொல்லுங்கள் மீனா, முத்துக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு. அங்கே பாருடி, உனக்காக இவ்வளோ நாள் நான் போய் சொன்னதே பெரிய விஷயம். இப்போ உன்னால் என் புருஷன் மாமா அத்தை எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இனி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச விரும்பலை. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அதுக்கு மேலே உன்னை இந்த வீட்டில் வச்சுருக்கிறதும் வீட்டை விட்டு அனுப்புறதும் அவங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. அத்தை நீங்களே என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் கிருஷ்காக மட்டும்தான். இனி என்ன முடிவு எடுக்கிறதுனாலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போவும் கிருஷ்காக யோசிச்சு தான் இவ்வளோ நான் மன்னிச்சு விட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை வேணா கிறிஷு யாரோ ஒரு பையன் அப்படின்னு தெரிஞ்சப்பவே அவனை தூக்கி வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்துச்சு, உனக்கு ஆசை இருந்துச்சு கிறிஷை பார்த்துக்கணும் அப்படின்னு. இப்போது இவளுடைய கல்யாணியோடைய குழந்தை தான் கிறிஷ், ரோகிணியோட குழந்தை தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவனை எப்படி நான் விட்டுருவேன்? கிறிஷு இங்கே இருக்கட்டும், கிறிஷை யாரோ ஒரு குழந்தையாட்டம் நான் வளர்த்துக்கிறேன். ஆனால் இந்த ரோகிணிக்கு நீ இந்த வீட்டில் இடம் இல்லை இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். என்ன முத்து இப்படி பேசுகிறீங்க? இவங்களோட விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னே பார்க்குறீங்க. ஆனால் இப்போது கிறிஷை மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கணும்னு என்ன அப்படி? அந்த பிழிஞ்சு குழந்தை அது என்ன பாவம் பண்ணும்? அந்த பையனை விட்டுட்டு எவ்வளோவெல்லாம் தவிக்க வச்சா அவள் அம்மா துபாயில் இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டு இப்போ அவள் அம்மா செத்து போயிட்டதா, அப்போவே கிறிஷோட அம்மா செத்து போயிட்டதா சொல்லி இந்த வீட்டில் அவங்களோட பாட்டி விட்டுட்டு போனாங்க. எப்படி கிறிஷுக்கு அவங்க அம்மா செத்த ஞாபகம் இல்லாமல் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நான் பல தடவை யோசிச்சு பார்த்தேன். மீனாக்கிட்டேயும் கேட்டேன், அப்பாவுக்கும் இதை பற்றி சந்தேகம் வந்துச்சு. அப்போல்லாம் கூட இந்த விஷயத்த நீ எனக்கு சொல்லலைல மீனா அப்படின்னு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க மீனா. அதாவது முத்துவும் மீனா மேலே, ஏன் மீனா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சா அப்படின்னு. கிறிஷ் யாரோ ஒரு பையனாக இருந்தாலும் நான் அவனை தூக்கி வளர்த்துருப்பேன். இப்போது யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போவும் நான் கிறிஷை விட்டு கொடுக்காம தான் பேசுவேன். ஏன்னா கிறிஷ் எனக்கு முக்கியம். கிறிஷ் யாரை மாதிரியும், அதாவது யாரும் இல்லாத அனாதியாக தனியாக கிறிஷ் ஆகிடக்கூடாது. அது ஒன்று மட்டும் தான் எனக்கு முக்கியம். அப்படி இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தைய இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு நீ மட்டும் இன்னொரு
கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ சொகுசாக இருந்திருக்கு, இந்த சின்ன வயசுலேயே அந்த பிஞ்சு குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, அம்மா இல்லாமல் அவள் எவ்வளோ தவிச்சான்ற தவிப்பு நீ நேரில் இருந்து நாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம். அப்போ கூட உனக்கு மனசு இறங்கி கிறிஸ்டியனோட பையனான்னு சொல்லலைல்ல, நீ விஷயத்த சொல்லலைல்ல, நீ எல்லாம் என்ன மனுஷி அப்படின்னு மொத்து பயங்கர கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கிறிஸ்டியோடைய பெரியப்பா அவங்க வந்ததுக்கப்புறமா அண்ணாமலை விஜயா இவங்க எல்லாரும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.